தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நிறைய யூடியூபர்ஸ் வருமானம் பல லட்சங்களா? சிறிய முயற்சியின் மூலம் யூடியூப்பை பயன்படுத்தி நிறைய சம்பாதிக்கலாமா? என்னுடைய யூடியூப் வருமானம் என்ன? இது போன்ற விடயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி மட்டுமே போதும். ஒரு வீடியோ ஒன்று உருவாக்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணி யூடியூப் சேனலில் போடுறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு நல்ல கேமரா குவாலிட்டியான ஒரு ஃபோன், மற்றது சாதாரண ஒரு பட்ஜெட் மைக்கே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று உருவாக்கி அதை யூடியூப்பில் போட. யூடியூப்பில் ரெண்டு வகையான வீடியோக்கள் நாங்கள் போடலாம். ஒன்று கிட்டத்தட்ட 1 நிமிட ஷார்ட் ரீல்ஸ், மற்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் வீடியோ. உங்களுடைய மெயின் டார்கெட் பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவும் அதை பற்றினதுன்றதால நான் என்னென்னா ஃபுல் லென்த் வீடியோவை சம்மந்தப்படுத்தி தான் கதைக்க போகிறேன். யூடியூப் சேனலை ஆரம்பித்து நீங்கள் முதலாவது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு யூடியூப் காசு தராது. அதுக்கு நீங்கள் ஒரு ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்னென்னா, இப்போ ஃபுல் லென்த் வீடியோவுக்கு மினிமம் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை எடுத்துருக்கணும். மற்றது உங்களோட அப்லோட் பண்ண டோட்டல் வீடியோஸை மக்கள் பார்த்த ஹவர்ஸ் 4000 தாண்டி இருக்கணும். இந்த 2 ரிக்வயர்மெண்ட்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சேனல் மொனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட சேனலை அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணினாங்கன்னா உங்களோட சேனல் மொனிட்டைசேஷன் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காசு தர ஒழிக்கிடுவாங்க. உங்களோட யூடியூப் சேனல் மொனிட்டைசேஷன் ஆன பிறகு உங்களோட வீடியோவுக்கு வர்ற காசை பிரதானமாக 4 விடயங்கள் தீர்மானிக்குது. முதலாவது உங்களோட வீடியோவுக்கு எத்தனை வியூஸ்ன்றது உங்களுக்கு வர்ற காசை தீர்மானிக்குது. ரெண்டாவது உங்களோட வீடியோவில் எத்தனை அட் ப்ளே ஆகுதுண்டா, அது அட்வர்டைஸ்மெண்ட். அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷ வீடியோ தான் எல்லாருமே போடுவாங்க யூடியூபர்ஸ் பொதுவாக. நீங்கள் ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் அப்படி போட்டிங்கன்னா உங்களோட அந்த வீடியோஸில் ப்ளே ஆகிற அட்களோட எண்ணிக்கை அதிகரிக்க உங்களுக்கு வர காசும் கூடவே இருக்கும். ஆனால் நீங்கள் லென்த்தான வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோ நல்ல கண்டென்ட் குவாலிட்டி இல்லையண்டா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அப்போ உங்களோட வீடியோக்கு வர வியூஸ் சரியான குறைவாக இருக்குது. மூன்றாவது என்ன விடயம் இந்த காசை தீர்மானிக்குதுன்னா, உங்களோட வீடியோவை எந்த நாட்டில் இருந்து பார்க்குறாங்கன்றது. உதாரணமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து உங்களோட வீடியோவை பார்க்குறாங்கண்டா உங்களுக்கு வர்ற காசுன்ற அளவு குறைவாக இருக்கும். அதே நேரம் இந்த வீடியோவை ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து பார்ப்பாங்களா, ஆனால் உங்களுக்கு அந்த வியூஸுக்கு வர்ற காசு ஒப்பீட்டளவில் கூடவே இருக்கும். அடுத்தது உங்களோட யூடியூப் சேனல் அல்லது யூடியூப் வீடியோ எந்த கேட்டகரி, இதை நீச்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நிறைய கேட்டகரிஸ், நிறைய நீச் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், நியூஸ் சேனல், பொலிட்டிக்ஸ், குக்கிங் வீடியோ, டிராவல் வீடியோ, இப்படி விளாகிங், மற்றது எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, இப்படி நிறைய கேட்டகரிஸ் யூடியூப் சேனல்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி இதுகள் சம்பந்தமான யூடியூப் சேனல் வீடியோஸுக்கு வர்ற காசு கூடவே இருக்கும். அதே நேரம் அதாவது என்டர்டைன்மெண்ட், குக்கிங் வீடியோஸ், காமெடிஸ் வீடியோ இதுகளுக்கு யூடியூப் கொடுக்குற காசு குறைவா இருக்கு. வேணுண்டா இந்த கேட்டகரிஸுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேருன்றதால இதுக்கு யூடியூப் கொடுக்குற காசுன்ற அளவும் குறைவா இருக்கும். ஆகவே இந்த 4 விடயங்கள் தான் உங்களோட வீடியோட வியூஸுக்கு யூடியூப் தர்ற காசை தீர்மானிக்குது. யூடியூப் மொனிட்டைசேஷன், யூடியூப் உங்களுக்கு காசு தருது. அதுல 2 வேர்டிங் மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒன்று சிபிஎம், கோஸ்ட் பெர் மில்லி என்றது என்ன மீனிங்ண்டா, உங்களோட ஒரு வீடியோவுக்கு 1000 வியூஸுக்கு அட்வர்டைசர், அதாவது உங்களோட வீடியோவில் ப்ளே ஆகிற அட்டெண்ட கம்பெனிஸ், உதாரணத்துக்கு கம்பெனிஸ் அவையில் உங்களோட வீடியோண்ட 1000 வியூஸுக்கு எவ்வளவு காசு யூடியூப்புக்கு கொடுக்கிறேன்றது தான் கோஸ்ட் பெர் மில்லி. அடுத்த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பெர் மில்லி, ஆர்பிஎம். இது அந்த 1000 வியூஸுக்கு யூடியூப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன் காசு, அந்த காசுல எவ்வளவு தொகையை யூடியூப் உங்களுக்கு தருகிறன்றது ஆர்பிஎம். இப்போ இந்த விடயங்களை உங்களுக்கு நான் என்னுடைய 2 வீடியோவை வச்சு உங்களுக்கு இலகுவாக நான் இதை சொல்றேன். இந்த வீடியோவை பாருங்க. இது என்னுடைய ஃபுல் லென்த் வீடியோவிலேயே அதிக வியூஸ் போன ஒரு வீடியோ. இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட 72,932 வியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் எனக்கு காசு பாத்தீங்கன்னா
$29, கிட்டத்தட்ட $29. இந்த வீடியோஸை வந்து எங்கெங்க இருந்து பார்த்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில இருந்து அதிகளவான மக்கள் பார்த்துருக்குறாங்க 76%. மற்ற ஐரோப்பா இந்தியாவில இருந்தெல்லாம் சிறிய சிறிய அளவெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த வீடியோட ஆர்பிஎம் அதாவது 1000 வியூஸுக்கு யூடியூப் வந்து $0.4 என்ற ரேட்லாம் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு காசு தந்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வியூஸ் வந்திருக்கு. அதாவது முதல் வீடியோவை விட 7 மடங்கு குறைவாக தான் வந்து இந்த வீடியோக்கு வியூஸ் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு கிடைச்ச காசு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோக்கு ஈக்குவலான அளவு காசு தான் வந்திருக்கு. அது ஏன்னு பார்த்தோம்னா முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா 7.5 நிமிஷம் வீடியோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ. அதாவது 8 நிமிஷத்தையும் விட கூட ஒரு வீடியோ போடும்போது அதை விட குறைய நிமிஷம் வீடியோ விட அதுல பிளே ஆகிற ஒரு அட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அது இந்த வீடியோ மிட்ரோல் அட்டுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். ஆனா அதே விட இதுல வந்து கூட காசு யூடியூப் தந்ததுக்கு வேற ஒரு காரணம் தான் இதுல செல்வாக்கு செலுத்துது. இந்த வீடியோ வந்து வெறும் 16% தான் ஸ்ரீலங்காவில இருந்து பார்த்துருக்குறாங்க. மிச்சம் அந்த ஸ்ரீலங்காவில இருந்து பார்த்த பெர்சன்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா ஐரோப்பா நாடுகள்ல இருந்து இந்த வீடியோஸை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கூட காசு வந்திருக்கு. இந்த வீடியோக்கு பாருங்க ஆர்பிஎம் அதாவது 1000 வியூஸுக்கு யூடியூப் எனக்கு கிட்டத்தட்ட $3 என்ற ரேட்லாம் தந்திருக்கு. முதல் வீடியோவில் யூடியூப் எனக்கு $0.4 என்ற ரேட்லாம் தந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா $3 என்ற ரேட்ல இருந்திருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த சிபிஎம் ஆர்பிஎம் மற்ற யூடியூப் தர காசுல வியூஸ் எந்த இடத்துல இருந்து வீடியோஸை பாக்குறாங்க போன்ற விடயங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் என்ற விடயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து என்னுடைய யூடியூப் வருமானம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வந்து யூடியூப்பை வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை தான் செய்கிறேன். இருந்தாலும் வந்து நான் யூடியூப்புக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதாவது வீடியோ எடுக்க எடிட் பண்ண அப்லோட் பண்ண எல்லாம் எனக்கு நிறைய டைம் எடுக்குது. ஒவ்வொரு மாசம் வந்து எங்களோட வீடியோஸ்க்கு வர்ற வியூஸால வந்து வர்ற காசு வந்து $100 வந்து தாண்டினா தான் அந்த மாசத்துக்குரிய காசை அந்த யூடியூப் வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும். அப்படி இந்த மாசம் எனக்கு $50 வந்துச்சுண்டா யூடியூப் என்ன செய்யும்டா இந்த $50 இனி அடுத்த மாசம் வர்ற காசோட சேர்த்து கொண்டாதான் அனுப்பும். அப்ப எனக்கு வந்து என்னண்டா 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் கிட்டத்தட்ட $100 அப்படி வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இலங்கை காசுக்கு 15,000 ரூபா அப்படித்தான் வருது. உண்மையிலேயே இது வந்து நான் யூடியூபுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமோட ஒப்படைக்கல பாத்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு தொகை தான். அவரேஜா ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்றத ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்க. ஒரு ஆள் வந்து ஃபுல் டைம் யூடியூப் செய்கிறார். அவர் வந்து ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப வந்து ஒரு மாசத்துக்கு 15 வீடியோ அவர் போடுவார். ஒரு வீடியோக்கு 10,000 வியூஸ் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வீடியோ எடுப்போம், அந்த வீடியோவுக்கு 10,000 வியூஸ் வருதுன்னு வையுங்க. அதுக்கு ஆர்பிஎம் $1 வையுங்க. அதாவது அந்த வீடியோவுக்கு 1000 வியூஸுக்கு யூடியூப் அவருக்கு கொடுக்குற காசு $1 வச்சுக்கொள்ளுங்க. இந்த $1 வந்து அவரேஜ் தானே. ஏனெண்டா உங்களோட வீடியோஸ் வந்து கூடுதலாக வந்து இலங்கை இந்தியாக்கள் தான் பார்ப்பினேன். அப்படி பார்க்கல உங்களுக்கு 1000 வியூஸுக்கு $0.3 அல்லது $0.5 தான் வரும். உங்களுக்கு யூரோப்ஸ் கனடா போன்ற நாடுகள்ல இருந்து அந்த வீடியோஸை பார்த்தா தான் உங்களுக்கு 1000 வியூஸுக்கு $3-4 வரும். ஆகவே அவரேஜா 1000 வியூஸுக்கு யூடியூப் உங்களுக்கு $1 தான் தர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வீடியோவுக்கு 1000 வியூஸுக்கு $1 10,000 வியூஸுக்கு $10. அப்படி நீங்கள் மாதத்தில் 15 வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு $150 தான் வரும். $150 இலங்கை காசு கிட்டத்தட்ட ஒரு 45,000, கிட்டத்தட்ட அவரேஜ் 50,000 ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஒரு நாள் வீடியோஸ் போட்டு உங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் கிட்டத்தட்ட 10,000 வியூஸை தாண்டுமெண்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். யூடியூப்புக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழா அல்லது ஒரு நியூஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அதை எடுக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அங்கே நின்று ஃபுல்லாக அந்த நிகழ்வோ அந்த இன்சிடென்ட் நடக்கும் மட்டும் அதை கவர் பண்ணி ஃபுல்லாக பேர்ந்து அதை வந்து வடிவை எடிட் பண்ணி
அதுக்கு தம்ப்நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு முன்னுக்கு வரும் அந்த பேஜில் படங்கள் அதுகளெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணினா பிறகு இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பகல் பொழுதே முடியலாம். பட் அது நீங்கள் ஒரு வெளி இடத்துல போய் ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பயணத்துக்கான பஸ் காசோ பெட்ரோல் செலவோ சாப்பாடு இதுகளுக்கும் வேற ஒரு செலவுகள் அடிஷனலாக வரும். இவ்வளவு செலவுகள் இருந்து நீங்கள் போட போகிற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் வந்து 10,000க்கு மேலே உடனடியாக வராது அவ்வளோ வியூஸ். ஆனால் அப்படி 10,000 வியூஸ் அப்படி வருமண்டு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இந்த அவரேஜாக 50,000 மாதம் 50,000 என்ற காசு வந்து காணுமெண்டா நீங்கள் யூடியூப் சேனலை வந்து தாராளமாக ஆரம்பிக்கலாம். யூடியூப் அல்லது யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பணம் தர்ற ஒரு டூல்ஸாக நினைச்சு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வீடியோஸுக்கு வியூஸ் வராட்டி அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவு காசு வராட்டி நீங்கள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எடுத்துக்கொள்வோம். உங்களோட வீடியோ வந்து ஒரு கோயில் திருவிழாவோ அல்லது ஒரு ட்ராவல் விளாக் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த இடங்களை அந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக காட்சிப்படுத்துறீங்க. அதை உங்களோட கேமராவால் அழகாக அதை கேப்சர் பண்ணுறீங்க. பிறகு வந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறீங்க. அங்கே ஒரு ஃபாலோவில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறீங்க. மற்றது அதை இல்லை வடிவா ஆக்களுக்கு போர் அடிக்காத மாதிரி அதை எடிட் பண்ணுறீங்க. பிறகு அதுக்கு தம்ப்நெயில்ஸ் உதாரணமாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் செய்யலாம். அப்போ உங்களுக்கு அங்கே ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கில் ஒன்று அங்கே இருக்குது. ஆகவே இவ்வளவு ஸ்கில்ஸ் வந்து ஒரு யூடியூபர்கிட்ட இருந்தால் தான் ஒரு அழகான ஒரு வீடியோவை செஞ்சு அப்லோட் பண்ண முடியும். ஆகவே இது வந்து ஒரு பணத்துக்கு அப்பால இது வந்து ஒரு கலை, இது ஒரு ஃபேஷன். ஆகவே இந்த யூடியூப் சேனலை பணம் தர்ற ஒரு டூல்ஸாக பார்க்காம நீங்கள் வந்து இதை ஒரு கலையா அல்லது ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸுக்கு வந்து வியூஸ் வராட்டியும் நீங்கள் எதிர்பார்த்த காசு யூடியூப்பால் கிடைக்காட்டியும் யூடியூப்பை வந்து கிவ் அப் பண்ணாமல் லைஃப் டைம் வந்து செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.